தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம், சோதித்து பாருங்கள். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி அடியேனை எங்களை செம்மையான பாதையில் நடத்துவீராக. ஆமென். கர்த்தருக்கு பிரியமானது. நன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ண மறவாதிருங்கள். இப்பேற்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். செம்மையானவர்களின் ஜபமோ கர்த்தருக்கு பிரியம். சுமுத்திரையான நிறைக்கல் கர்த்தருக்கு பிரியம். உற்சாகமாய் கொடுக்கிறஇடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்குள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்து தேவ சன்னிதானத்தில் வாழும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் அந்தரங்க வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள், துதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். தேவகிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.